ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோலை ஹோம் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி காலையிலேருந்து இரவு வரைக்கும் நான் என்ன பூஜை செஞ்சேன் அப்படின்றத தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல் ஒன்று சொல்லியிருக்கேன். நான் ஏன் இந்த தலைவாசலுக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவாசல் தாங்க ஒரு வீட்டோட சுபிக்ஷத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டோட தலைவாசல் தான். நாம் தினமுமே வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு இந்த மாதிரி துளசிக்கு ஒரு விளக்கேற்றி வைக்கிறதுனால எப்போவுமே நம்மளுக்கு மனசுக்கு எந்த ஒரு கெட்ட நினைவுகள், அதாவது இன்றைக்கி என்ன நடக்குமோ நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு எண்ண அதிர்வலைகள் உங்களுக்கு எப்போவுமே வரவே வராது. காலையில் நம்ம தினமும் செய்யக்கூடிய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பெண்களுமே வாசல் தெளித்து கோலத்தை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா, கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்போம். அப்படி இல்லாட்டினா ஃபோன் எடுத்துகிட்டு ஏதாவது இன்றைக்கி என்ன தகவல்ன்றதை பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு தலைவாசலுக்குன்னு ஒரு பூஜையெல்லாம் பெருசாக ஒன்றும் பண்ணன்றதில்ல. ஜஸ்ட் ஒரே ஒரு சாம்பிராணி புகை மட்டும் காமிச்சிட்டு, அதே மாதிரி துளசி மாடமோ அல்லது துளசி செடியோ வச்சுருந்தீங்கன்னா அதை பராமரிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு விளக்கு ஒன்று ஏற்றிட்டு அப்புறம் நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் உங்களுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். மனசில் இருக்கிற ஒரு நிம்மதியும் மன அமைதியும் வேறு எதுலேயுமே உங்களுக்கு கிடைக்காது. காலையிலேயே உங்களுக்கு சூப்பரான ஒரு நேர்மறை ஆற்றலோட நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோடு உங்களுடைய வேலையை உங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு உங்களையும் அறியாமல் உங்கள் மனசில் ஒரு தூண்டுதல் உணர்வு வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊர்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி பால தண்டாயுத பாணி அப்படின்ற ஒரு முருகன் கோவில், நல்ல மலைக்கோவிலுங்க. சுற்றி மலை, நடுவில் இந்த கோவில் இருக்கும். இந்த கோவிலுமே நல்ல படி ஏறணும். குறைஞ்சது ஒரு 50 படியாவது நம்ம ஏறுற மாதிரி இருக்கும். படி ஏற முடியாதவங்களுக்குனே சைடில் பார்த்திங்கன்னா மணல் பாதை ஒன்று வரும். எப்போவுமே நான் இந்த மணல் பாதை வழியாக தான் போவேன். கோவிலோட அமைப்பை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை அந்த கோவிலுக்கு போயிடுவாங்க. நான் ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை எப்போனாச்சும் தான் போவேன். காலையில் எதுவுமே டிஃபன் எதுவும் செய்யாததுனால கோவிலுக்கு போயிட்டு வர்ற வழியில் ஹோட்டல் டெம்பிள் சிட்டி இருந்துச்சு. அங்கே போயிட்டு ஜஸ்ட் ஒரு டீ காஃபி மட்டும் குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்புறம் சாப்பாடே சாப்பிட்டுட்டு அங்கே இருக்க பொருட்கள்லாம் சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்தேன். பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் ப்ரைஸுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையவே இருந்துச்சு. கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு தான் நான் வீட்டில் மிச்சம் இருக்க பூஜையெல்லாம் செஞ்சேன். ஏன்னா கோவிலுக்கு போகும்போதே ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. அதனால் கோவிலுக்கு முதல்ல போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போயிட்டு வந்ததுக்கு பிறகு முதல்ல என்னோடய பூஜை அன்னபூரணி தாயாருக்கு தான் செய்வேன். அதுக்கு பிறகு தான் பூஜா ரூமுக்கே போவேன். என்னுடைய இந்த அன்னபூரணி தாயாருக்கு சின்னதாக எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் ஒரு கார்டன் ஒன்று அமைச்சிருக்கேங்க. இந்த கார்டன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். வீட்டில் எப்போவுமே நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது, அப்புறம் சாம்பிராணி புகை காமிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து நம்ம செய்யும்போது எவ்வளோ ஒரு துர்சக்தி, அதாவது கந்திஷ்டி, இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளை சுற்றி இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய வீடு எப்போவுமே இந்த மாதிரி விஷயங்களை செய்யும்போது நேர்மறை ஆற்றலோடு இருக்கும். இதை செஞ்சு பார்த்தா மட்டும்தான் நம்மளால் உணர முடியும். உண்மையிலேயே சொல்கிறேங்க, முருகனுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை தோறும் நம்ம வெற்றிலை தீபம் வழிபாடு செய்யும்போது, தொடர்ந்து செய்யும்போது நம்ம நினச்சது ஒன்றானாலும் அந்த முருகன் நடத்தி கொடுத்துட்ருக்காரு. நான் இந்த வெற்றிலை தீப வழிபாடு நம்பிக்கையோடு ஆரம்பித்தேன் அப்படின்றத விட, சரி நாமளும் செஞ்சு பார்ப்போம், நம்மளுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்றத பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தாங்க நான் இந்த வெற்றிலை தீப வழிபாடை செஞ்சேன். நான் ஆரம்பித்த ஒரு 5ஆவது வாரமே எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு சூப்பரான நல்ல முடிவு எனக்கு கிடச்சிச்சு. அன்னையிலேருந்து நான் இந்த வெற்றிலை தீப வழிபாடு நான் விடவே இல்லை. ஏன்னா சொந்த வீடு கட்டுறதுக்கு மட்டும்தான் இந்த முருகனோட வழிபாடு அப்படின்றது கிடையவே கிடையாதுங்க. உங்களுக்கு நிலப்பிரச்சனை இருந்தாலும், சொத்து பிரச்சனைகள் இருந்தாலும், அல்லது வீடு சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது சரியாகும். அப்படித்தான் எனக்கு ஒரு
பிரச்சனை வந்து சரியாச்சு. ஆரம்பித்த 5வது வாரமே எனக்கு வந்து அதுக்கான ஒரு பதில் வந்து எனக்கு வந்து கிடச்சிச்சு. இன்றைக்கி அசோகாஷ்டமி அப்படின்றதுனால முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்ற வழியிலேயே நான் வந்து இந்த மருதாணி செடி வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். தொட்டி அல்லது வாளிலேயே இந்த மருதாணி செடியை வந்து வச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். பொதுவாகவே மருதாணி செடியை வந்து நம்ம மகாலட்சுமிக்கு ஈடாக தான் நினைப்போம். ஏன்னா மருதாணி செடிக்கு சீதாதேவி வந்து வரம் கொடுத்த நாள் தான் இந்த அசோகாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. லேடிஸ் எப்போவுமே மாதத்தில் ஒரே ஒரு நாளாவது இந்த மருதாணி கைகளில் வைக்கிறது ரொம்பவே நல்லது. கணவன் மனைவி பிரச்சனைக்கு ஒரே தீர்வு முதல் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மருதாணியை அரைச்சி கணவன் மனைவி 2 பேருமே வைக்கிறதுனாலேயே நல்ல ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன தகவல் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. அப்போ இருந்தே நான் அடிக்கடி மருதாணி வைப்பேன். ஆனால் எங்கள் சொந்த வீட்டில் வந்து இருந்துச்சு, மருதாணி மரம் இருந்துச்சு, அதனால் அடிக்கடி வச்சோம். இப்போ எனக்கு வந்து மருதாணி ரொம்ப கிடைக்கல. அதனால தான் சரி மருதாணி நம்ம வீட்டிலையே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருதாணி செடியை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்த அன்னைக்கின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பூஜையும் செஞ்சாச்சு. ஏன்னா மருதாணிக்கே உரிய ஒரு நாள் இந்த அசோகாஷ்டமி. அதனால தான் அதுக்கும் சேர்த்து இன்றைக்கி சின்னதாக ஒரு பூஜை ஒன்று செஞ்சுருக்கேன். நான் ஏன் இந்த மருதாணியை கணவன் மனைவி 2 பேருமே கையில் வைக்கிறதுனால அவங்களுக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை வரும் அப்படின்னு சொல்கிறேன்னா, எங்களுக்குள்ளேயும் அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்லாம் நடந்துச்சுங்க. எங்களுக்குள்ள இல்லை, வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா வீட்லேயுமே அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அந்த சமயத்தில் தான் எனக்கு வந்து ஜாதகம் பார்த்த இடத்துல ஒருத்தவங்க சொன்னாங்க, மருதாணியை அரைச்சி நீங்களும் வச்சுட்டு உங்கள் கணவருக்கும் வச்சு விடுங்க, இல்லைன்னா அவரையே வைக்க சொல்லுங்கள். அது மருதாணிக்கு வந்து நல்ல ஒரு வசீகர தன்மை வந்து இருக்குது. கணவன் மனைவி பிரச்சனை படிப்படியாக உங்களுக்கு வந்து குறையும் அப்படின்னு சொன்னாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியலைன்னு சொல்லி நம்பாமல் தான் நானும் வச்சேன். கடைசியில் அது எனக்கு நல்லதாகவே வந்து நடந்துச்சு. இப்போது நம்ம வீட்டில் எந்த பிரச்சனையை நம்ம வீட்டுக்காரர் அதாவது ஹஸ்பண்ட்ட பேசும்போது எதுக்குமே வந்து சரியான தீர்வு கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீட்டில் வந்து நெகட்டிவ் தாட் ரொம்ப இருக்குதுன்னு அர்த்தம். நெகட்டிவ் தாட்டுன்னா அதாவது நெகட்டிவ் எனர்ஜி, வீட்டுக்குள்ளே எதிர்மறை ஆற்றல் ரொம்ப அதிகவே இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி கண் திருஷ்டி, எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும்போது நம்ம வீட்டில் எப்போவுமே சண்டை சச்சரவுகள் ரொம்பவே இருக்கும். இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு வழிபாடுன்னு சொல்ல முடியாது. நேர்மறை ஆற்றலை உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்குன்னு ஒரு சின்ன விஷயங்கள் இருக்குது. இதை நான் செஞ்சு பார்த்ததுனால நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். சோம்பேறித்தனம் பார்க்காம இந்த நான் சொல்கிற இந்த ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளேயும் சண்டை சச்சரவுகள் வராமல் நம்ம வந்து தடுக்கலாம். காலையில் ஒரு 5:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சிடுங்க. குளிச்சுட்டு வீட்டில் வாசல் தெளித்து நல்லா கோலத்தெல்லாம் போட்டுட்டு சாம்பிராணி போக வீட்டில் வந்து காமிங்க. காமிச்சதுக்கு பிறகு வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து விளக்கேற்றணும். அதுக்கு முன்னாடி முதல் நாளே வீடெல்லாம் நல்லா, இப்போ ஒரு ஃபங்க்ஷன்னா நீங்கள் எப்படி வீடெல்லாம் துடைப்பீங்க அந்த மாதிரி வீடெல்லாம் துடைச்சிட்டு கோமியம் இருந்துச்சுன்னா கோமியத்தை வச்சு தெளித்து விட்டுருங்க. அப்படி இல்லாட்டினா உங்கள் வீட்டில் எந்த ஒரு தீர்த்தம் இருக்குதோ அந்த தீர்த்தத்தையும் தொளிச்சு விட்டுருங்க. ஏன்னா இந்த மாதிரி அடிக்கடி சண்டை வர்ற வீட்டில் கண்டிப்பாக ரொம்பவே வந்து துர்சக்தி அதாவது கெட்ட சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம சரி பண்ணுறது நம்ம கையில் கண்டிப்பாக இருக்குது. நம்ம பெரிய பெரிய ஹோமம் தான் வளர்க்கணுன்றது இல்லை. ஹோம பலனுக்கு ஈடான பஞ்சகவ்ய விளக்கை ஒரு 48 நாளைக்கு ஏற்றி வச்சுட்டு அந்த விளக்கை பார்த்திங்கன்னா நடு ஹாலில் வச்சுருங்க. வச்சுட்டு மங்கள மேளம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் போட்டு விட்டுருங்க. அப்போ ஒரு வீடு கிரகப்பிரவேசத்துக்கு நம்ம என்னெல்லாம் செய்வோமோ அதே விஷயத்தை தினமும் நம்ம காலையில் அதிகாலையில் இந்த ஒரு சின்ன விஷயத்தை செய்கிறதுனால நேர்மறை ஆற்றல் ஈஸியாக நம்மளால் வந்து நம்மளோட வீட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். எங்களால் பஞ்சகவ்ய விளக்கெல்லாம் தினமும் ஏற்ற முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க பரவாயில்ல, ஒரே ஒரு மண் அகல் மட்டும் போதும். அந்த ஒரு மண் அகல் விளக்கை நீங்கள் பூஜை ரூமில் ஏற்றினாலும் பரவாயில்ல, அல்லது ஹாலில் வச்சு ஏற்றி வழிபாடு செஞ்சாலும் பரவாயில்ல. இதை வந்து பெருசாக நீங்கள் வழிபாடாக செய்யணுன்ற அவசியமே கிடையாதுங்க. 5:30 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, நல்லா குளிச்சுட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு வீட்டில் மங்கள மேளத்தை ஒலிக்க விடுறீங்க. அதுக்கு பிறகு ஒரே ஒரு விளக்கேற்றி வைக்கிறீங்க, அவ்வளவுதாங்க. இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது உங்களுடைய வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் துள்ளி ஓடி போயிடும். இந்த விஷயத்தை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் வீடே
தினமும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வழிபாடு செய்யும்போது ஒரு கோவில் போன்ற ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களால் உணர முடியும். இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளேயும் சண்டை சச்சரவுகள் வரவே வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.